ஹாய்! இன்னைக்கு நம்ம என்னோட 2 இயர்ஸ் ஓல்ட் பேபி பாய்க்கு செஞ்ச ராகி குக்கீஸோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வீட் ஃப்ளார் கோதுமை மாவு வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எவ்வளோ கோதுமை மாவு எடுத்தீங்களோ, அதே அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமா எவ்வளோ ராகி மாவு எடுத்தோமோ, அதே அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சு. அதனால நாட்டு சர்க்கரை எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சமா பேக்கிங் பவுடரும், சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. பட்டர் தேவையான அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டர்ல எடுத்து வச்சிருக்க ஜாகரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பால் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு வர அளவுக்கு நல்லா பெசஞ்சிக்கோங்க. பெசஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா, அது நல்லா சூப்பரா வந்திருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் கையை வச்சு வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். மேக் பண்ணிவிட்டு ஸ்பூன்ஸை வச்சு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா போட்டுக்கோங்க. அண்ட் 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸில் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹெல்தியான ராகி கேக் வந்து வீட்டிலேயே ரெடி ஆயிடும். இதுதான் நான் வந்து என்னோடய பையனுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஸோ அவனுக்கும் ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ.